அனைவருக்கும் வணக்கம். வெல்வது நிச்சயம் 2025 அப்படிங்கிற டைட்டில் ஃப்ரீ கிளாஸஸ் அண்ட் டெஸ்ட் சீரியஸ் அப்படிங்கிறத ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதுபடி லாஸ்ட் வீடியோவில் 11th பொலிட்டிக்கல் சயின்ஸ்னுடைய லெசனில் பார்த்தீங்க அப்படின்னா 73rd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் பற்றின விஷயங்களை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஸோ இந்த வீடியோவில் 74th அமெண்ட்மெண்ட் ஆக்ட், தட் இஸ் அர்பன் லோக்கல் கவர்மெண்ட், நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகள் சார்ந்த விஷயங்களை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ 74வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் அப்படிங்கிறது விச் டாக்ஸ் அபவுட் அர்பன் லோக்கல் கவர்மெண்ட், நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகள் சார்ந்த விஷயங்களை பற்றி பேசுது. அப்போ இதெல்லாம் நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகள் கீழே வரும் அப்படின்னா கார்பரேஷன்ஸ், தட் இஸ் மாநகராட்சிகள், நகராட்சிகள் முனிசிபாலிட்டிஸ், பேரூராட்சிகள் டவுன் பஞ்சாயத்து அல்லது நகர் பஞ்சாயத்துகள் அப்படின்னு சொல்லலாம், நகரியங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய டவுன்ஷிப்ஸ், அண்ட் தென் பாளைய வாரியங்கள்னு சொல்லக்கூடிய கண்டோன்மெண்ட் போர்ட்ஸ், இதெல்லாம் தான் அர்பன் லோக்கல் கவர்மெண்ட் அப்படிங்கிற கேட்டகரி கீழே வரும். ஸோ இதுல மாநகராட்சிகள், நகராட்சிகள், பேரூராட்சிகள், நகரியங்கள் இது எல்லாமே அந்தந்த மாநில அரசாங்கம் இயற்றக்கூடிய சட்டங்களின் அடிப்படையில் உருவாக்கப்படக்கூடியது. வேற கண்டோன்மெண்ட் போர்ட்ஸ், பாளைய வாரியங்கள் அப்படிங்கிறது பை கண்டோன்மெண்ட் போர்ட் ஆக்ட் ஆஃப் 1924, பாளைய வாரியங்கள் சட்டம் 1924 அப்படிங்கிற அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா ஏற்றப்பட்டதாக இருக்கும். ஸோ இந்த 74வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் அப்படிங்கிறது 1992 1992 எனாக்ட் பண்ணியிருப்பாங்க. ஜூன் 1993 பார்த்தீங்கன்னா ஜிஓ அரசிதழ வெளியிடப்பட்டிருக்கும். ஸோ 1992 இந்த சட்டம் ஏற்றும் போது என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா அனைத்து மாநிலங்களுக்கும் ஒரு வருஷ கால அவகாசம் அப்படிங்கிறது வழங்கியிருப்பாங்க. ஸோ அந்த ஒரு வருஷ காலத்துக்குள்ளார மாநிலங்களும் சரி யூனியன் பிரதேசங்களும் சரி இந்த நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளுக்கு அவங்கவுங்களுக்கு தேவையான சட்டங்களை ஏற்றுவதற்கு மத்திய அரசு அனுமதி அப்படிங்கிறத கொடுத்திருப்பாங்க. ஸோ அப்படிதான் தமிழ்நாடு பஞ்சாயத்து ராஜ் ஆக்ட், தமிழ்நாடு பஞ்சாயத்து ராஜ் சட்டம் அப்படிங்கிறது 1994 எனாக்ட் பண்ணப்பட்டிருக்கும். சிமிலர்லி பஞ்சாப் நகராட்சிகள் சட்டம் அப்படிங்கிறது 1911 ரீப்ளேஸ் பண்ணி பஞ்சாப் நகராட்சிகள் மசோதா 1998 கொண்டு வரப்பட்டிருக்கும். ஸோ அப்போ 74th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1992 படி பார்த்தீங்க அப்படின்னா ஜெனரலா மெயினா 3 டைப்ஸ் ஆஃப் அர்பன் லோக்கல் கவர்மெண்ட்ஸ் இருந்தது அப்படின்னு சொல்லலாம், அல்லது 3 டயர் ஆஃப் லோக்கல் கவர்மெண்ட், 3 அடுக்கு நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகள் இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அது என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பேரூராட்சிகள் டவுன் பஞ்சாயத், நகராட்சிகள் முனிசிபாலிட்டிஸ், அண்ட் தென் மாநகராட்சிகள் ஆர் முனிசிபல் கார்பரேஷன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது மூணு தான் 3 டயர் அர்பன் லோக்கல் கவர்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, ஸோ இப்போ நமக்கு கிராம சபை கூட்டங்களை பற்றி பேசியிருக்காங்க. ஸோ அது என்னங்கிறத பற்றியும் பார்த்துருவோம். ஸோ கிராம சபா மீட்டிங்ஸ் அப்படிங்கிறது முதல்ல ஒரு வருஷத்துக்கு 4 முறை நடந்துட்டு இருந்தது. பட் இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா இயர்லி 6 டைம்ஸ், வருஷத்துக்கு 6 முறை இந்த கிராம சபை கூட்டங்கள் அப்படிங்கிறத நடத்துறாங்க. ஸோ எப்பப்போ அப்படின்னா ஜனவரி 26 ரிப்பப்ளிக் டே அப்போ, மார்ச் 22 உலக தண்ணீர் தினம் வேர்ல்டு வாட்டர் டே, மே 1 உழைப்பாளர் தினம், ஆகஸ்ட் 15 சுதந்திர தினம், அக்டோபர் 2 காந்தி ஜெயந்தி, அண்ட் நவம்பர் 1 தமிழ்நாடு உள்ளாட்சிகள் தினம்னு சொல்லிட்டு இந்த 6 முறை கிராம சபை கூட்டங்கள் அப்படிங்கிறது நடத்தப்படுது. ஸோ இந்த கிராம சபை கூட்டங்களுக்கு யார் தலைமை தாங்குவாங்க அப்படின்னா வில்லேஜ் பஞ்சாயத்துடைய பிரசிடென்ட், கிராம ஊராட்சியுடைய தலைவர் தான் இந்த கிராம சபை கூட்டங்களுக்கு தலைமை தாங்குவார். ஸோ இந்த அன்னைக்கு அரசு அலுவலர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கிராமங்கள்ல பொதுமக்களுடைய குறைகளை கேட்டு அவங்களுடைய குறைகளை நிவர்த்தி செய்யக்கூடிய பணியில ஈடுபட்டிருப்பாங்க. ஓகே, ஸோ இப்போ அர்பன் லோக்கல் கவர்மெண்ட்டுடைய ஃபர்ஸ்ட் டைப்பா இருக்கக்கூடிய பேரூராட்சிகள் டவுன் பஞ்சாயத்தை பத்தி பார்ப்போம். ஸோ இந்தியாலேயே இந்த பேரூராட்சிகள் சொல்லக்கூடிய டவுன் பஞ்சாயத்து சிஸ்டம் இன்ட்ரடியூஸ் பண்ணது முதல்ல யாரு அப்படின்னா தமிழ்நாடு தான் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ இதை நம்ம என்னென்ன சொல்லலாம் அப்படின்னா நகர பஞ்சாயத்து அப்படின்னும் இந்த பேரூராட்சிகளுக்கு இன்னொரு பேரும் நம்ம சொல்லலாம். ஓகே, ஸோ எந்த ஒரு பகுதியை டவுன் பஞ்சாயத் பேரூராட்சி அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னா தட் இஸ் 5,000 to 15,000 பாப்புலேஷன், 5,000 இருந்து 15,000 வரைக்கும் மக்கள் வசிக்கக்கூடிய நகரங்களா இருந்தது அப்படின்னா அதுதான் டவுன் பஞ்சாயத். அப்ப சிம்பிளா சொல்லணும்னா இந்த டவுன் பஞ்சாயத் அப்படிங்கிறது டிரான்சிஷன் ஆஃப் ரூரல் ஏரியாஸ் டு அர்பன் ஏரியாஸ், அதாவது ஊரக பகுதிகள் நகர பகுதிகளாக டெவலப் ஆகக்கூடிய ஸ்டேஜஸ் இருக்கும் இல்லையா, அதுதான் டவுன் பஞ்சாயத்து சொல்லுவாங்க. சிம்பிளா சொல்லணும்னா கிராமங்களும் நகரமும் கலந்த கலவையில் இருக்க ஒரு சின்ன சின்ன ஊர்கள் இருக்கும் இல்லையா, அதுதான் வி கால் இட் ஆஸ் டவுன் பஞ்சாயத் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அங்கேயும் பாப்புலேஷன் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப முக்கியம். அப்படி 5,000 இருந்து 15,000 அப்படிங்கிறது டவுன் பஞ்சாயத்துக்கான பாப்புலேஷன் நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. இது போக ரெவன்யூ, வருவாய் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அது அந்தந்த மாநிலம் வந்துட்டு பாத்தீங்கன்னா குறிப்பிட்ட காலத்துக்கு இவ்வளவு வருவாயாவது இருந்தது அப்படின்னா அவங்க வந்து நம்ம டவுன் பஞ்சாயத்து அனௌன்ஸ் பண்ணலாம் அப்படின்னு அந்தந்த மாநில சட்டங்களின் மூலியமா உருவாக்கப்படும். ஓகே, ஸோ இந்த ஒவ்வொரு டவுன் பஞ்சாயத்தை பொறுத்த வரைக்கும் வார்டுகளுடைய எண்ணிக்கை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு டவுன் பஞ்சாயத்தை பல வார்டுகளாக கிளாசிஃபை பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்படி குறைந்தபட்சம் 9 வார்டுகளாவது இருக்கணும், அதிகபட்சம் 15 வார்டுகளாவது இருக்கணும். நம்ம தமிழ் மீடியம் புக்ல 3 வார்டுகள் கொடுத்திருக்காங்க, பட் ஆனா 9 வார்டுகள். இங்கிலீஷ் மீடியம் புக்ல கரெக்டா இருக்கும். ஓகேங்களா? சோ மினிமம் 9ல இருந்து மேக்ஸிமம் 15 வார்ட்ஸ் வரைக்கும் இந்த டவுன் பஞ்சாயத்து பேரூராட்சிகளே இருக்கலாம். சோ இந்த வார்டு மெம்பர்ஸ் யாரால தேர்வு செய்யப்படுறாங்க அப்படின்னா they were directly elected by the people, நேரடியாக மக்களால for 5 years once, 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வார்டு உறுப்பினர்கள் அப்படிங்கிறவங்க தேர்வு செய்யப்படுறாங்க. ஓகேங்களா? சோ இந்த வார்டு உறுப்பினர்கள் எல்லாத்துக்கும் அரசியல் ரீதியா பொலிட்டிக்கல் ரீதியா தலைவர் ஒருத்தர் இருக்கணும் இல்லையா, சோ அவரை தான் என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா பிரசிடென்ட் அப்படின்னும் அவங்களுக்கு உதவியா இருக்கிறவங்கள வைஸ் பிரசிடென்ட்னு சொல்றாங்க. தட் இஸ் டவுன் பஞ்சாயத்து பேரூராட்சி தலைவர் மற்றும் பேரூராட்சி துணைத் தலைவர் அப்படின்னு சொல்றாங்க. சோ தே போத் வேர் எலெக்டட் பை an indirect election. அவங்க எப்படி தேர்வு செய்யப்படுறாங்க அப்படின்னா மறைமுக தேர்தல் மூலியமாக தேர்வு செய்யப்படுகிறார்கள். ஓகேங்களா? சோ இவங்க பேரூராட்சி தலைவரும் சரி துணைத் தலைவரும் சரி வார்டு மெம்பர்ஸ்ல ஒருத்தர் தான் அந்த வார்டு உறுப்பினர்களால தான் தேர்வு செய்யப்படுறாங்க.
ஸோ எல்லா பேரூராட்சியிலுமே பார்த்தீங்க அப்படின்னா ஃபார் ஷெட்யூல்டு காஸ்ட் அண்ட் ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ், பட்டியல் சமூகத்தினர் மற்றும் பழங்குடியின சமூகத்தினருக்கு இடஒதுக்கீடு அப்படிங்கிறது மக்கள் தொகையின் அடிப்படையில் வழங்கப்பட்டிருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இனிஷியலா 3/1 இருந்த விமென்கான ரிசர்வேஷன், பெண்களுக்கான இடஒதுக்கீடு அப்படிங்கிறது 2016 எவ்வளவா இன்க்ரீஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா 50%, 50% அதிகரிக்கப்பட்டிருக்கும். அப்ப இப்ப எல்லா பேரூராட்சிகள்லையுமே பாத்தீங்கன்னா பெண்களுக்கு 50% இடஒதுக்கீடு வழங்கப்பட்டிருக்கு, which also includes the reservation of SC and ST. ஓகேங்களா, பட்டியல் சமூகம் பழங்குடியின சமூகத்தினருக்கு வழங்கப்படக்கூடிய இடஒதுக்கீடோட சேர்த்து பெண்களுக்கான இடஒதுக்கீடு 50% உள்ளது அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா, சோ இவங்க எல்லாத்துடைய பதவிக்காலமும் எத்தனை ஆண்டுகள் தான் அப்படின்னா 5 ஆண்டுகள் அப்படிங்கறத இவங்களுடைய பதவிக்காலம். ஓகேங்களா, சோ இது போக இந்த பேரூராட்சியில வேற யார் மெம்பர்ஸா இருப்பாங்க அப்படின்னா, சோ அந்த பேரூராட்சி எந்த சட்டமன்ற தொகுதிக்கு கீழே வருதோ அந்த சட்டமன்ற தொகுதியினுடைய எம்எல்ஏ, சட்டமன்ற உறுப்பினர் என்ன பண்ணுவார் அப்படின்னா இந்த பேரூராட்சியினுடைய குழுவுல ஒரு உறுப்பினராக இருப்பார். இது மட்டும் இல்லாம சோ நகர்ப்புற நிர்வாகம் சார்ந்து அனுபவம் வாய்ந்த 2 பேர் பாத்தீங்க அப்படின்னா இந்த பேரூராட்சிகள்ல உறுப்பினராக இருப்பாங்க. ஆனா அந்த நியமிக்கப்படக்கூடிய அனுபவம் வாய்ந்த அந்த 2 உறுப்பினர்களுக்கு ஓட்டிங் ரைட்ஸ் இருக்கா அப்படின்னா நோ ஓட்டிங் ரைட்ஸ். ஓகேங்களா, சோ எந்த விதமான வாக்களிப்பதற்கான உரிமையும் அந்த 2 உறுப்பினர்களுக்கு கிடையாது. சோ இது எல்லாத்தையும் தாண்டி ஓவராலா எக்ஸிக்யூட்டிவ் ஹெட் ஆஃப் த டவுன் பஞ்சாயத், பேரூராட்சியினுடைய நிர்வாக தலைவராக செயல்படக்கூடியது யாரு அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப முக்கியம். சோ அவர் யார் அப்படின்னா எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் அப்படின்னே சொல்லுவாங்க. ஓகேங்களா, சோ செயல் அதிகாரி அப்படின்னு சொல்லுவாங்க. சோ எல்லா பேரூராட்சிகளுக்குமே பாத்தீங்க அப்படின்னா எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்னு சொல்லக்கூடிய செயல் அதிகாரி ஒருத்தர் இருப்பாரு. சோ அவர் தான் ஓவராலா அந்த பேரூராட்சி நிர்வாகம் பண்ணக்கூடிய இடத்துல இருக்கக்கூடியவராக இருப்பார். ஓகே, ஸோ அப்படி அந்த செயல் அலுவலர் ஹி வாஸ் அப்பாயிண்டட் பை த ஸ்டேட் கவர்மெண்ட், அந்த மாநில அரசாங்கத்தால் நியமிக்கப்படக்கூடிய ஒரு அதிகாரியாக செயல்படுவார். ஓகேங்களா, ஸோ இது போக பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு பேரூராட்சிக்குமே தனித்தனியாக ஃபங்க்ஷன்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். அதுலேயும் ரொம்ப முக்கியமா ஆப்ளிகேட்டரி ஃபங்க்ஷன்ஸ்னு சொல்லக்கூடிய கட்டாயம் செய்ய வேண்டிய பணிகளா என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னா குடிநீர் வழங்குதல், வடிகால் சீரமைத்தல், தூய்மை பணி போன்றவை எல்லாமே ஒவ்வொரு பேரூராட்சியும் செய்ய வேண்டிய முக்கியமான ஆப்ளிகேட்டரி ஃபங்க்ஷன்ஸ், கட்டாய பணிகளாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ அப்படி 74வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின் மூலியமா கொண்டு வரப்பட்ட ஓகேங்களா, சோ அந்த அட்டவணையின் படி என்னென்னலாம் வந்துட்டு நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளுக்கு அதிகாரங்கள் இருக்கு அப்படிங்கறத பின்னாடி டேபுலேஷன்ஸ்ல கொடுத்திருப்பாங்க. சோ ஓகேங்களா, சோ இந்த நகராட்சியின் அதிகாரமும் பொறுப்புகளும் அப்படிங்கிற கேட்டகரியில ஜஸ்ட் இது ஒருக்கா ரீட் அவுட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா, சோ இதோட பேரூராட்சி அப்படிங்கிறது முடிஞ்சது. அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா நகராட்சி, முனிசிபாலிட்டிஸ். ஓகேங்களா, சோ நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகள் இருக்கக்கூடிய அடுத்த கேட்டகரியில் இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா முனிசிபாலிட்டிஸ், நகராட்சிகள் அப்படின்னு சொல்லலாம். சோ எந்த ஒரு ஊரை நகராட்சிகள்னு சொல்லுவோம் அப்படின்னா ஒரு மீடியம் பாப்புலேஷன் இருக்கக்கூடிய ஒரு ஸ்மால் டவுனை தான் வி கால் இட் அஸ் முனிசிபாலிட்டிஸ், நகராட்சிகள் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு சிறிய நகரம். ஓகேங்களா, இங்க பாப்புலேஷன் எவ்வளவு இருக்கலாம் அப்படின்னா ஃப்ரம் 15,000 to 3 lakh. ஓகேங்களா, சோ 15,000 மக்கள்ல இருந்து 3 லட்சம் வரைக்கும் மக்கள் தொகை இருக்கக்கூடிய நகரங்களை நம்ம என்ன சொல்லணும்னா வி கால் இட் அஸ் முனிசிபாலிட்டிஸ், நகராட்சிகள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அண்ட் அதே மாதிரி ரெவன்யூ, ஸோ ஒவ்வொரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் அந்த மாநிலம் ஈற்றக்கூடிய சட்டத்தின் அடிப்படையில் ரெவன்யூ வந்துட்டு ஒவ்வொரு நகராட்சிகளுக்கும் ஃபிக்ஸ் பண்ணப்படும். அதன் அடிப்படையில் ரெவன்யூ அதிகமாக இருந்தாலும் அந்த பகுதி வந்துட்டு முனிசிபாலிட்டியா நகராட்சியாக தரம் உயர்த்தப்படும். ஓகேங்களா, ஸோ அப்படி முனிசிபாலிட்டிஸ் அப்படின்னு சொல்லும்போது ஜெனரலா 3 டைப்ஸ் ஆஃப் முனிசிபாலிட்டிஸ் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ கிளாஸ் ஏ, கிளாஸ் பி அண்ட் கிளாஸ் சி. ஓகேங்களா, ரைட். அதாவது 1 லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் தொகையை வசிக்கக்கூடிய நகரங்களா இருந்ததுன்னா அது கிளாஸ் ஏ முனிசிபாலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இந்த கிளாஸ் ஏ முனிசிபாலிட்டிஸ்ல வார்டுகளுடைய எண்ணிக்கை எவ்வளவு இருக்கலாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா 20 வார்டுகள்ல இருந்து 50 வார்டுகள் வரைக்கும் இருக்கலாம். அப்ப கண்டிப்பா முனிசிபாலிட்டிஸ், நகராட்சிகள்னு சொல்லும் போது 50 வார்டுகளுக்கு மேல போகக்கூடாது, அதுக்குள்ளாரதான் இருக்கணும். ஓகேங்களா, அப்போ 1 லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் தொகை வசிக்கக்கூடிய நகராட்சிகள்ல 20ல இருந்து 50 வார்டுகள் வரைக்கும் இருக்கலாம். இதே கிளாஸ் பி முனிசிபாலிட்டின்னு சொல்லும் போது 50,000 இருந்து 1 லட்சம் வரைக்கும் மக்கள் தொகை இருக்கக்கூடிய நகரங்கள் கிளாஸ் பி முனிசிபாலிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அதாவது 15ல இருந்து 30 வார்டுகள் வரைக்கும் இருந்தாங்க அப்படின்னா அது கிளாஸ் பி முனிசிபாலிட்டிஸ் அப்படின்னு சொல்லலாம். இதே 50,000க்கும் கீழான மக்கள் தொகை வசிக்கக்கூடிய முனிசிபாலிட்டி கிளாஸ் சி அப்படின்னு சொல்லுவாங்க. அங்க பாத்தீங்க அப்படின்னா 10ல இருந்து 15, ஓகேங்களா, சோ 10 to 15 வார்ட்ஸ் வரைக்கும் இருக்கலாம். சோ இந்த வார்டு மெம்பர்ஸும் யாரால தான் தேர்வு செய்யப்படுறாங்க? they were directly elected by the people. நகராட்சி எல்லைக்கு உட்பட்டு இருக்கக்கூடிய மக்கள் நேரடியாக 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை என்ன பண்றாங்க அப்படின்னா முனிசிபாலிட்டிஸ் வார்டு உறுப்பினர்களை செலக்ட் பண்றாங்க. they were called as councillors. அவங்களை தான் நம்ம கவுன்சிலர்கள் அப்படின்னு சொல்றோம். சோ இவங்களுக்கு பொலிட்டிக்கல் ஹெட்டா, நிர்வாக அரசியல் ரீதியான தலைவரா பாத்தீங்க அப்படின்னா 2 பேர் இருப்பாங்க. ஒருத்தர் யார் அப்படின்னா சேர்மன், தட் இஸ் நத்திங் பட் நகர்மன்ற தலைவர். இன்னொருத்தர் யார் அப்படின்னா வைஸ் சேர்மன் சொல்லக்கூடிய துணை தலைவர். சோ ஒவ்வொரு முனிசிபாலிட்டிக்குமே நகர்மன்ற தலைவரும் துணை தலைவரும் இருப்பாங்க. சில மாநிலங்கள்ல there will be a 2 வைஸ் சேர்மன், 2 துணை தலைவர்கள் கூட ஒவ்வொரு நகராட்சிகளுக்கும் இருக்கலாம். சோ இந்த நகர்மன்ற தலைவரும் சரி துணை தலைவரும் சரி ஓகேங்களா, சோ பொலிட்டிக்கல் ஹெட்டா இருப்பாங்க. சோ இவங்களும் வார்டு மெம்பர்ஸ்ல ஒருத்தர் தான் வார்டு மெம்பர்ஸால செலக்ட் பண்ணப்படுறாங்க. அப்போ வார்டு உறுப்பினர்கள் மக்களால நேரடியா தேர்வு செய்யப்படுறாங்க. அப்படிங்கும் போது நகர்மன்ற தலைவரும் துணை தலைவரும் வார்டு உறுப்பினர்களாலேயே செலக்ட் பண்ணப்படுறாங்க. சோ they were elected by an indirect election, மறைமுக தேர்தல் மூலியமாக அவர்கள் தேர்வு செய்யப்படுகிறார்கள்.
ஓகேங்க. இது போக நம்ம ஏற்கனவே டவுன் பஞ்சாயத்துல பார்த்த மாதிரி ஷெட்யூல்டு காஸ்ட் அண்ட் ஷெட்யூல்டு ட்ரைப் பட்டியல் சமூகத்தினருக்கும் பழங்குடியின சமூகத்தினருக்கும் பாத்தீங்கன்னா பிரதிநிதித்துவம் அப்படிங்கிறது மக்கள் தொகையின் அடிப்படையில் கொடுக்கப்பட்டிருக்கும். அண்ட் as well as 50% ஆஃப் ரிசர்வேஷன் has been allocated for women. பெண்களுக்கு 50% இடஒதுக்கீடு அப்படிங்கிறது since 2016 2016 இருந்து முனிசிபாலிட்டிஸ் நகராட்சி பகுதிகளுக்குள்ளார வழங்கப்பட்டது. ஓகேங்களா. இது போக அந்த நகராட்சி எந்த சட்டமன்ற தொகுதிக்குள்ளார வருமோ அந்த சட்டமன்ற உறுப்பினரும் இந்த நகர்மன்ற குழுல மெம்பராக இருப்பாரு. அண்ட் அது மட்டும் இல்லாம நாட் மோர் தென் 3 மெம்பர்ஸ் 3 பேருக்கு மிகாமல், ஓகேங்களா. சோ நகராட்சி நிர்வாகத்துல அனுபவம் வாய்ந்த உறுப்பினரா இருந்தாங்க அப்படின்னா அவங்களும் என்ன பண்ணணும், கண்டிப்பா இந்த முனிசிபல் கவுன்சில்ல மெம்பரா இருக்கணும். ஓகேங்களா. பட் ஆனா அந்த நியமன உறுப்பினர்களுக்கு ஓட்டிங் ரைட்ஸ் அப்படிங்கிறது கிடையாது. ஓகேங்களா. சோ மத்தபடி வார்டு மெம்பர்ஸா இருக்கட்டும், அரசியல் ரீதியான தலைவர், இவங்க எல்லாருமே வாக்களிக்கிறதுக்கான உரிமை அப்படிங்கிறது இருக்கு. இது எல்லாத்தையும் தாண்டி தேர் வாஸ் அன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஹெட், நிர்வாக தலைவர் அப்படிங்கிறவங்களும் முனிசிபாலிட்டிஸ்க்கு இருப்பாங்க. ஓகேங்களா. அந்த நிர்வாக தலைவர் யார் அப்படின்னா முனிசிபாலிட்டி கமிஷனர் அப்படின்னு சொல்லக்கூடிய நகராட்சி ஆணையர் அப்பாயிண்டட் பை த ஸ்டேட் கவர்மெண்ட். ஓகேங்களா. ஸோ மாநில அரசாங்கத்தால் நியமிக்கப்படக்கூடிய நகராட்சி ஆணையர். ஓகேங்களா. ஸோ அவர் தான் வந்துட்டு ஓவரால ஒரு நகராட்சியினுடைய நிர்வாக அதிகாரியாக செயல்படுறவராக இருப்பார். ஓகேங்களா. ஸோ மாநில அரசாங்கத்தால் நியமிக்கப்படுவார். ஒட்டுமொத்த நகராட்சியும் தன்னுடைய கட்டுக்குள்ளார வச்சிருக்கிற ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ஹெட்டாக, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஹெட்டாக செயல்படக்கூடியது யார் அப்படின்னா இந்த முனிசிபாலிட்டி கமிஷனர் சொல்லக்கூடிய நகராட்சி ஆணையர். ஓகேங்களா. ரைட். ஸோ இப்போ இந்த முனிசிபாலிட்டியில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் எல்லாம் உள்ளடக்கியதான் தான் நம்ம என்ன சொல்லணும்னா முனிசிபல் கவுன்சில், நகர சபை அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ அப்படி இந்த நகர சபை பார்த்தீங்க அப்படின்னா ஆண்டுக்கு ஒரு முறையாவது கூடியிருக்கணும். ஓகேங்களா. ஸோ யார் தலைமையில கூடியிருப்பாங்க அப்படின்னா நகர்மன்றத்தினுடைய தலைவர் தலைமையில கூடியிருப்பாங்க. ஒருவேளை அந்த அவைக்கு அந்த அன்னைக்கு அவை தலைவர் வரல அப்படின்னா துணைத் தலைவர் தலைமையில அந்த நகர சபைன்னு சொல்லக்கூடிய முனிசிபல் கவுன்சில் அப்படிங்கிறது மீட்டிங் கண்டக்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ இவங்களுடைய பணிகளை செய்யறதுக்கு அந்த முனிசிபல் கவுன்சிலுக்குள்ள பார்த்தீங்கன்னா நிறைய சப் கமிட்டிஸ், துணைக்குழுக்கள் அப்படிங்கிறது உருவாக்கியிருப்பாங்க. ஓகேங்களா. இதெல்லாம் யார் மெம்பரா இருப்பா, அந்த நகர்மன்றத்துல மெம்பர்ஸா இருப்பாங்க இல்லையா, அவங்க தான் அந்த கவுன்சிலையும் மெம்பரா இருப்பாங்க. ஸோ ஒட்டு மொத்தமா அந்த நகராட்சியுடைய பணிகளை அவங்க எல்லாருமே மேற்கொள்வாங்க. ஓகேங்களா. ஸோ அவங்களுக்கான என்னென்ன பிரச்சனைகளோ அது எல்லாத்தையும் ஆய்ந்து அந்த தீர்வுகளுக்கான பரிந்துரைகள் எல்லாத்தையுமே அளிக்கிறது அந்த சப் கமிட்டிஸ்னுடைய முக்கியமான வேலையா இருக்கும். அந்த சப் கமிட்டிஸ் மொத்தம் 2 குரூப்பா பிரிக்கலாம். ஒன்னு சட்டப்பூர்வ குழுக்கள்னு சொல்லக்கூடிய ஸ்டாச்சுவரி கமிட்டிஸ், இன்னொன்னு நான் ஸ்டாச்சுவரி கமிட்டிஸ்னு சொல்லக்கூடிய சட்டப்பூர்வமற்ற குழுக்கள் அப்படின்னு சொல்லிட்டு 2 விதமா பிரிக்கலாம். ஓகேங்களா. அப்போ முனிசிபல் கவுன்சில் இருக்கக்கூடிய வார்டு மெம்பர்ஸ் இருப்பாங்க, அவங்களை உள்ளடக்கி அந்த நகர்மன்ற குழுல என்ன பண்ணுவாங்க, சப் கமிட்டிஸ், துணைக்குழுக்கள் உருவாக்குவாங்க. ஸோ அந்த துணைக்குழுக்கள் நகராட்சியுடைய பணிகள் எல்லாத்தையுமே மெயின்டைன் பண்றவங்களா இருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ அந்த துணைக்குழுக்கள் 2 வகைப்படும். ஒன்னு ஸ்டாச்சுவரி கமிட்டிஸ் சொல்லுவாங்க, இன்னொன்னு நான் ஸ்டாச்சுவரி கமிட்டி, சட்டப்பூர்வ குழுக்கள், இன்னொன்னு சட்டப்பூர்வமற்ற குழுக்கள் அப்படின்னு சொல்லிட்டு 2 டைப்ல சொல்லுவாங்க. ஓகேங்களா. ஸோ இந்த நகர்மன்றத்துக்கு தான் இந்த நகர்மன்றம் தான் பாத்தீங்கன்னா மந்த்லி ஒன்ஸ் கூடி அந்த நகராட்சி தொடர்பான முக்கிய பிரச்சனைகள் அது எல்லாத்தையுமே விவாதிக்கக்கூடிய முக்கியமான வேலைகளை பரிந்துரை செய்யறவங்களா இருப்பாங்க. ஓகேங்களா. ரைட். சோ இதுல இந்த 74வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின் மூலியமா கான்ஸ்டிடியூஷன்ல நாம 12th ஷெட்யூல் 12வது அட்டவணை அப்படிங்கிற ஒன்று உருவாக்கணும். இந்த 12வது அட்டவணையில புதுசா என்ன ஒரு விஷயத்தை ஆட் பண்ணிருக்காங்க அப்படின்னா ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ் டிராஃப்ட் பண்ணணும், வளர்ச்சி திட்ட வரைவை ஏற்படுத்தணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக மாவட்ட திட்டக்குழுன்னு சொல்லக்கூடிய டிஸ்ட்ரிக்ட் பிளானிங் கமிட்டி அப்படிங்கறத உருவாக்கி இருக்காங்க. அந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற ஒட்டுமொத்த லோக்கல் கவர்மெண்ட்ஸ்க்கும், ஓகேங்களா, மெயினா அர்பன் லோக்கல் கவர்மெண்ட்ஸ்க்கு வளர்ச்சி திட்டங்களை மேம்படுத்துறதுக்கு டிஸ்ட்ரிக்ட் பிளானிங் கமிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய மாவட்ட திட்டக்குழு அப்படிங்கிற ஒன்று உருவாக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா. ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்க, ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் இந்த திட்டத்திற்காக அறிக்கை அப்படிங்கிறத தயார் செய்வாங்க. ஓகேங்களா. ஸோ உள்ளாட்சி அமைப்புகளும் சரி, நகராட்சி அமைப்புகளும் சரி, இவங்க எல்லாருமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த அறிக்கைகள் அப்படிங்கிறது இந்த பிளானிங் கமிஷன் கிட்ட கொடுப்பாங்க. ஸோ அந்த என்டையர் டிஸ்ட்ரிக்ட்டுக்குமே என்னென்னலாம் பிளானிங் இருக்கு, என்னென்ன டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ் இருக்கு அப்படிங்கிறத கொடுக்க வேண்டியது இந்த லோக்கல் கவர்மெண்ட்டுடைய முக்கியமான வேலைன்னு சொல்லலாம். ஸோ அப்படி 1992 கொண்டு வந்த 74வது சட்ட திருத்தத்தின் மூலியமா அந்த திட்டக்குழுவில் இருக்கக்கூடிய மொத்த உறுப்பினர்கள்ல, ஓகேங்களா, ஸோ 4ல் 5 பங்கு, அதாவது 5ல் 4 பங்கு குறையாம, தட் இஸ் 4/5க்கு குறையாம உறுப்பினர்கள் இருக்கணும் அப்படின்னும் அந்த உறுப்பினர்களை மாவட்ட பஞ்சாயத்து உறுப்பினர்கள் மற்றும் அந்த மாவட்டத்தில் உள்ள நகர்மன்ற உறுப்பினர்கள் தங்களுக்குள் தேர்வு செய்யணும். அப்ப அந்த டிஸ்ட்ரிக்ட் பிளானிங் கமிட்டியினுடைய ஸ்ட்ரென்த் 4/5க்குள்ளார இருக்கணும் அப்படின்னும் அதுல இருக்கக்கூடிய மெம்பர்ஸை யார் செலக்ட் பண்ணிப்பாங்க, பஞ்சாயத்து அமைப்புகளை சேர்ந்தவங்களும் அர்பன் லோக்கல் பாடிஸை சேர்ந்தவங்களும் செலக்ட் பண்ணுவாங்க. அவங்கள இருக்கிறவங்க தான் இந்த டிஸ்ட்ரிக்ட் பிளானிங் கமிட்டிலையும் மெம்பரா இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த மாவட்டத்தினுடைய நகர்ப்புற மக்கள் தொகை மற்றும் கிராமப்புற மக்கள் தொகையின் அடிப்படையில, விகிதாச்சாரத்தின் அடிப்படையில அதுல எத்தனை பேர் மெம்பர்ஸா இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே சேஞ்சஸ் அப்படிங்கிறது நடக்கும். ஓகேங்களா. ஸோ இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த 74th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் மூலியமா மாநில நிதிக்குழு அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்டேட் பிளானிங் கமிஷன் அப்படிங்கிற ஒன்றும் உருவாக்கப்பட்டிருக்கு. அப்ப இந்த ஸ்டேட் பிளானிங் கமிஷனுடைய ரோல் என்ன அப்படின்னா மாநில அரசாங்கத்திற்கும் மாநகராட்சிகளுக்கும் இடையே வரி மற்றும் சுங்க சட்டங்கள் போன்றவற்றின் மூலமாக வரும் வருவாயை பகிர்ந்தளித்தல். ஸோ ஸ்டேட் கவர்மெண்ட் மூலியமாகவும் லோக்கல் கவர்மெண்ட் மூலியமாகவும் வரக்கூடிய டாக்ஸ் சம்பந்தமான விஷயங்களை டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கிறதுக்கு, பகிர்ந்துக்கிறதுக்கு சம்பந்தமான பரிந்துரைகளை யார் கொடுப்பாங்க அப்படின்னா ஸ்டேட் பிளானிங் கமிஷன், மாநில திட்டமிடல் ஆணையம் அல்லது மாநில
நிதிக்குழுன்னு சொல்லக்கூடிய ஸ்டேட் ஃபினான்ஸ் கமிஷன் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இதுக்கான பரிந்துரைகள் எல்லாத்தையுமே கொடுப்பாங்க. எப்படி வந்துட்டு நேஷனல் லெவலில் பிளானிங் கமிஷன் வந்து அது நிதி ஆயோக்னு மாறிச்சோ அதே மாதிரி ஸ்டேட் லெவலையும் பிளானிங் கமிஷன்ஸ் இருந்துச்சு. அதே மாதிரி ஃபினான்ஸ் கமிஷன் நிதி ஆணையம் அப்படிங்கிறது உருவாக்கப்பட்டுச்சு. அப்படி அந்த ஸ்டேட் ஃபினான்ஸ் கமிஷன் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டாக்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் சம்பந்தமான பகிர்வுகள் எல்லாத்தையுமே பகிர்ந்துப்பாங்க. அடுத்தது அந்த வருவாயை மாநிலத்தில் உள்ள நகராட்சியின் பல நிலைகளுக்கு ஒதுக்கீடு செய்வாங்க. அப்போ உள்ளாட்சி அமைப்புகள் மூலியமாகவும் மாநில அரசாங்கத்தின் மூலியமாகவும் கிடைக்கக்கூடிய வருவாயை முதல்ல பகிர்ந்துப்பாங்க. பகிர்ந்துட்டு அந்த ஒவ்வொரு மாவட்டத்திலும் இருக்கக்கூடிய அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய நகராட்சிகள் எல்லாத்துக்கும் என்ன பண்ணுவாங்க, அந்த வரியை பகிர்ந்து கொடுப்பாங்க. ஓகேங்களா? சோ அதுக்கப்புறமேட்டு அந்த நகராட்சிகளுடைய வரி வகைகள், ஏன்னா ஒவ்வொரு முனிசிபாலிட்டிஸ்க்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். சோ அந்த வரி வகைகள், சுங்க கட்டணங்கள் போன்றவற்றை நிர்ணயம் செய்ய முடியும். அதுக்கு பிறகு மாநிலங்களுக்கு நிதி வழங்க உதவும் மானியங்கள் மற்றும் நகராட்சிகளின் நிதி நிலைமையை மேம்படுத்த தேவைப்படும் நடவடிக்கைகள், இது எல்லாத்தையுமே எடுக்கிறது ஸ்டேட் பினான்ஸ் கமிஷன், மாநில நிதி ஆணையத்தினுடைய முக்கியமான பணியாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அப்ப சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா ஒவ்வொரு மாநிலத்திலையும் அர்பன் லோக்கல் கவர்மெண்ட் ஸ்ட்ரக்சர் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அந்தந்த மாநிலத்துக்குன்னு ஏற்ற மாதிரியான சட்டங்களுக்கு உட்பட்டு தான் நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகள் அப்படிங்கிறது ஏற்படுத்தப்படுகிறது. ஓகேங்களா? அதுல முக்கிய ரோல் பிளே பண்ண வேண்டியது ஸ்டேட் பினான்ஸ் கமிஷன் சொல்லக்கூடிய மாநில நிதி ஆணையமும், அட் த சேம் டைம் ஸ்டேட் பிளானிங் கமிஷன் மாநில திட்டமிடல் ஆணையமும் முக்கிய பங்கு அப்படிங்கிறத பிளே பண்ணுவாங்க. ஓகேங்களா? சோ இந்த வீடியோல பேரூராட்சிகள் மற்றும் நகராட்சிகளை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். சோ அடுத்த வீடியோல மாநகராட்சிகளை பத்தின விஷயங்களை நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? தேங்க்யூ ஆல்.